தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்கால அரசியல் குறித்து நம்மோடு பேசுவதற்காக ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். என்டிகே இருந்து விலகிய காளிமேல் அவர்கள் பல்வேறு கட்சியில் சேருவாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனால் பிப்ரவரியில் விலகியவங்க அதுக்கப்புறம் எந்த கட்சியிலுமே சேராமல் இருக்காங்க. இன்று தமிழ் ஹிந்துல அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி பார்க்கும்பொழுது நமக்கு சில கேள்விகள் எழுது. நீங்களும் அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணுது? முதல்ல எனக்கு எப்பவுமே காளியம்மாள் அவர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு மீடியா அட்டென்ஷன் அவங்க சைடு திருப்பக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்குது. யூஸ்வலாக பொலிட்டீஷியன்ஸுக்கு, நல்ல பொலிட்டீஷியன்ஸுக்கு அந்த டேலண்ட் இருக்கும். ஒரு நல்ல பொலிட்டீஷியனாக இருக்கணும்னா டெஃபினட்டாக அந்த டேலண்ட் வேணும். மீடியாவை எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயம் புரியணும். அந்த வகையில் காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்டிகேலேருந்து வெளியேறுவாங்களா வெளியேற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. அப்புறம் அந்த ஹைப் ஒரு பீக்கை டச் பண்ணும்போது கட்சியிலேருந்து அவங்க வெளியேறுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப இன்னொரு ஹைப் ஸ்லோவாக பில்ட் ஆகிட்டே இருக்குது. காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சியில் போய் சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹைப் பில்ட் ஆகுது. ஸோ இப்போ அந்த டைமில் ஒரு முக்கியமான ஒரு பேட்டியை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பேட்டியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, காளியம்மாள் அவர்கள் டிவிகே கட்சியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த பேட்டியில் பத்திரிகையாளர் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆளுங்கட்சியோட போய் நீங்கள் சேரலாமே, சேர்ந்தீங்கன்னா உங்கள் மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம், அதிகார பலமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சியில தான் போய் சேரணும்னு அவசியம் இல்லை, ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சியிலையும் போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்க டிவிகேவை தான் ஃபோக்கஸ் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு பர்சனலா தோணுது. எதிர்கட்சி ஏடிஎம்கே கூட ஆட்சியை கைப்பற்றுறாங்க இல்லையா, அவங்கள கூட அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி ஏடிஎம்கே கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏடிஎம்கேவுக்கும் அடுத்தது அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. பட் இப்போ காளியம்மாள் அவர்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோம்னா, அவங்க என்டிகேல சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க. கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்களோட இஷ்யூஸை கையில் எடுக்கிறது, அவங்களுக்காக குரல் கொடுக்குறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்டிகேல போய் சேர்றாங்க. ஸோ காளியம்மாள் அவர்கள் மற்ற ட்ரெடிஷ்னல் திராவிடியன் பார்ட்டிஸோட சேராமல் என்டிகேல போய் சேர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த கட்சிகள் பெரிய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களோட இஷ்யூஸை பெருசாக கையில் எடுக்கிறது கிடையாது. நீங்கள் ட்ரெடிஷ்னல் திராவிடியன் பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா மக்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய ரெப்ரசன்டேஷன் அந்த கட்சிகளில் இருக்காது. குறிப்பிட்ட சில கம்யூனிட்டிஸ்க்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கும், அங்கே நிறைய அதிகாரம் சில கம்யூனிட்டிஸ்க்கு வழங்கப்படும். பட் நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்தோம்னா பெரிய ரெப்ரசன்டேஷன் மெயின் ஸ்ட்ரீம் திராவிடியன் பார்ட்டிஸில் இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய நேரங்களில் பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்த்தோம்னா என்டிகேவை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. ஸோ என்டிகேல அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனும் வழங்கப்படுது. அதனால காளியம்மாள் அவர்கள் ஸ்டார்டிங்லேயே ட்ரெடிஷ்னல் திராவிடியன் பார்ட்டிஸை சூஸ் பண்ணாமல் என்டிகேக்கு போனதுக்கான காரணம் என்னன்னா, ட்ரெடிஷ்னல் திராவிடியன் பார்ட்டிஸில் பெரிய ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த அவங்க பேட்டியில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்கு பெண்கள் அரசியலில் கோலோச்ச அவங்களுக்கு அரசியல் பின்புலம் ஆல்ரெடி இருந்திருக்கணும் ஃபேமிலியாகவே, இன்னொன்று பணம் இருந்திருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி கூட அவங்க என்டிகேக்கு போயிருக்கலாம்ல. கண்டிப்பாக இப்போ ட்ரெடிஷ்னலான திராவிட கட்சிகளில் போய் நீங்கள் அங்கே பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் போய் உட்காரணும்னா உங்களுக்கு பணபலம் வேணும், பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கணும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ பொலிட்டிக்ஸ்ன்றது பிஸ்னஸ் தான். அரசியலில் நீங்கள் இறங்கியாச்சுன்னா நிறையா பணம் சம்பாதிப்பீங்க. ஸோ நேச்சுரலாக ஈஸியாக தூக்கி அந்த அதிகாரத்தை கையில் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ பிஸ்னஸில் ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறோம்னா நீங்கள் ஒரு 50 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த கட்சிகள் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் கீழே இருந்து மேலே வரக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது கஷ்டம். அவங்களுக்கு திறமையே இருந்தால் கூட பெரிய கட்சிகளுக்குள்ளே ஈஸியாக போக முடியாது. ஸோ அந்த வகையில் ஸ்டார்டிங்கில் இருந்தே என்டிகே அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, என்டிகேலேருந்து அவங்க வெளியே வரும்போதே ஒரு விஷயத்தை கிளியராக சொல்கிறாங்க. நான் தமிழ் தேசியத்தை விதைக்கக்கூடிய அரசியலை தான் கையில் எடுப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ தமிழ் தேசியத்தை விதைக்கக்கூடிய அரசியலை தான் நான் கையில் எடுப்பேன்னா அது திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு அரசியலாக தான் கண்டிப்பா இருக்கணும். டிவிகே திராவிட கட்சிகளுக்கு எதிரான அரசியல் பண்ணல. பட் கண்டிப்பா அவங்களால போய் திராவிடியன் பார்ட்டிஸோட போய் சேர முடியாது இல்லையா? அட்லீஸ்ட் இப்ப டிவிகேல தமிழ் தேசியமும் திராவிடமும் சொல்றாங்க. பட் நீங்க திராவிட கட்சிகள்லேயே போய் சேர்ந்துட்டீங்கன்னா அது தமிழ் நேஷனலிசமுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அது சாத்தியம் இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்றேனே, நான் ஏன் அவங்க டிவிகேல போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்னா, இந்த பேட்டியிலேயே இன்னொரு கேள்வியும் பத்திரிகையாளர் கேட்கிறார்.
அவர் என்ன கேட்கிறாருன்னா, விஜய் அவர்களோட அரசியல் வருகையால நாம் தமிழர் கட்சிக்கு இழப்பு ஏற்படுமா, வாக்கு வங்கி சரியுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் கேட்கிறார். அதுக்கு காளியம்மாள் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் நம்ம எதுவும் சொல்லிட முடியாது, எக்ஸாக்டா என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியாது. பட் களத்தை பார்க்கும்போது மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு தேவை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பேசுறாங்க. ஸோ அவங்க மாற்று அரசியலை ஸ்பெசிஃபிக்காக அங்கே இன்சிஸ்ட் பண்ணி பேசும்போது, மாற்று அரசியல்னா நாம் தமிழர் கட்சி மாற்று அரசியல் தான். பட் அங்கிருந்து இவங்க வெளியே வந்துட்டாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியை சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கான மாற்றை தான் டெஃபினட்டா பேசுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேட்டகரிக்குள்ள ஃபிட் ஆகக்கூடிய ஒரே பார்ட்டினா நான் டிவிகே தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு என்னமோ அவங்க டிவிகே சைட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பிஜேபி ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்களா? எனக்கு என்னமோ பிஜேபி அவங்க ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி தெரில. தமிழ் தேசியம் அப்படின்றதுனால அவங்க பிஜேபி பக்கம் போவதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லையோ? ஆமா, இப்போ காளியம்மாள் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தது போல் அவங்க ஒரு பேஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் மத்தியில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை கிரியேட் பண்ணுறாங்க. எந்த அடிப்படையில் இந்த பேஸை கிரியேட் பண்ணுறாங்க? திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, அப்புறம் பாஜக எதிர்ப்பு, இந்த விஷயங்களெல்லாம் மையமாக வச்சு தான் அவங்க அந்த பேஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் திடீர்னு திராவிட கட்சிகள்லையோ பாஜகலையோ நீங்கள் போய் சேர்றீங்கன்னா அந்த பேஸ் வந்து அடிபட்டு போயிடும். நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு அரசியலை பில்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பேஸை கிரியேட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அது அடிபடும். நம்பகத்தன்மை உடைஞ்சிரும். நம்பகத்தன்மை குறைஞ்சிரும். ரெண்டாவது, அந்த மக்களுக்கான அரசியலாகவும் அது இருக்காது. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி உங்களுக்கு டிஎம்கேல ஸ்பேஸ் இல்லை, ஏடிஎம்கேல ஸ்பேஸ் இல்லை. நீங்கள் திரும்பி அங்கேயே போய் சேர்ந்தீங்கன்னா கட்சியில் உங்களை சேர்த்துப்பாங்க, ஆனால் உங்களோட பேஸ் உடஞ்சு போயிடும். ஸோ இப்போ உங்களோட அந்த பேஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் உருவாக்கி வைத்த அந்த பேஸோட போய் ஒரு கட்சியில் சேரணும்னா அது டிவிகேல மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் என்னை பொறுத்தளவில் டிவிகேலையுமே கூட காளியம்மாள் அவர்களுக்கு என்டிகேல அவங்க பவர்ஃபுல்லாக குயிக்காக க்ரோ ஆனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்ரோ ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிவிகே கட்சியை எடுத்துக்கிட்டோம்னா அதில் சில சிக்கல்கள் இருக்கு. அந்த கட்சி ஒரு இண்டிவிஜுவலை சுற்றி தான் சொல்லிட்டு இருக்கு. விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் நினைச்சாருன்னா ஒருத்தர் பெரிய லீடர் ஆகலாம். விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் நினைச்சாருன்னா ஒருத்தர் நாளைக்கே லீடர்ஷிப்ல இருந்து அவரு வெளியேற்றப்படலாம். எல்லா கட்சியிலும் அதானே இருக்கு. எல்லா கட்சியிலும் டெஃபினட்டா அது இருக்கு. பட் இங்க வந்து இவர் ஒருத்தரை நம்பி தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா அவர் ஒருத்தர் நம்பின்னு கிடையாது. ஸ்டாலின் நினைச்சாருன்னா மேபி ஒருத்தர் ரிப்ளேஸ் பண்ணலான்றதெல்லாம் இருக்கும். பட் அங்க மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கும். அது ஒரு ப்ராப்பரான ஒரு பார்ட்டிக்கு பெரிய ஒரு ஹைரார்கி இருக்கு. மேல வந்து கருணாநிதி அவர்களோட ஃபேமிலி இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு கீழே வேற ஒரு லேயர் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து அகாமடேட் பண்ணிடலாம். இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலனா கூட நீங்க ஏதோ ஒரு வகையில உங்களை அகாமடேட் பண்ணிடலாம். பட் இப்போ டிவிகேல என்ன ஆகும்னா, ஸோ இப்போ ஒன் மேன் ஷோ தான் டிவிகேன்றது, ஒன் மேன் ஷோ தான் அது. அப்போ என்ன ஆகும்னா, டிவிகேல நான் க்ரோ ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? விஜய் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு மனிதராக இருக்கணும்னா இல்லையா? ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் செகண்ட் லேயரில் இருப்பாங்க. ஒரு 5-10 பேர் வந்து செகண்ட் லேயரில் இருப்பாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க, அந்த செகண்ட் லேயர்ல இருக்கவன் என்ன யோசிப்பான்னா, கீழே இருந்து யாரும் அந்த செகண்ட் லேயருக்கு வந்துடக்கூடாது, நம்ம விஜய் அவர்களோட க்ளோஸா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஸோ நீங்க அந்த கட்சியில வளரணும்னா உங்களுக்கு ஒரே ஸ்பேஸ் தான். விஜய் அவர்களுக்கு பிடித்தமான ஆளா நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த கட்சியில க்ரோ ஆக முடியும். ஸோ அந்த இடத்த தக்க வச்சுக்கணும்னு எல்லாம் யோசிப்பாங்க. புதுசா ஒருத்தர் கீழே இருந்து மேலே ஏறி வந்தாலோ, ஒருத்தர் ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளா இருந்தாலோ அதெல்லாம் பார்த்து யூஸ்வலா செகண்ட் லேயர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் பயப்படுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு பார்ட்டியில் நீங்கள் டைரெக்டாக உள்ளே போகிறது கஷ்டம். இப்போ ஆதவர்ஜுனா மாதிரியான ஒரு ஆளுக்கு உள்ளே வர்றது ஈஸியாங்க. ஏன்னா அவருக்கு பெரிய ஒரு பேக்கிங் இருக்குது, அவரால் வேற விதங்களில் பார்ட்டியை சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக மேலே வழியாக அவர் டாப் லெவல்லேருந்து உள்ளே வந்துடுவார். அவர் கீழே இருந்து ஒருத்தர் மேலே ஏறி போகிறாருன்னா இந்த செகண்ட் லேயர் இருக்கு பாருங்க, அங்கே போய் நீங்கள் முட்டிட்டு இருப்பீங்க. அவங்க இன்செக்யூர்டாகவே இருப்பாங்க. இவங்க நாளைக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்க தலைவர்கிட்ட க்ளோஸ் ஆயிடுவாங்க, நமக்கு நாளைக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம சைட்லைன் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இடத்த தக்க வைக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரியான புதுசாக மேலே வர ஆட்டில் உள்ள விடக்கூடாதுன்றது தெளிவாக இருப்பாங்க. அதனால தான் காளியம்மாள் அவர்கள் ஸ்டார்டிங்ல பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த நியூஸ்லாம் வெளியில லீக்லாம் ஆச்சு தெரியுமா? அதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? செகண்ட் லேயர், ஏதோ ஒரு செகண்ட் லேயர்ல இருக்கக்கூடிய இன்செக்யூர்டான ஆட்கள் சில பேர் பண்ற விஷயம் தான். இப்பவும் பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ டிவிகேக்குள்ள வரணும்னா நீங்க மாசம் சில தொகையை கேட்குறீங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னு அந்த பத்திரிகையாளர் அவங்ககிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் எப்படி வெளியே வரும்? ஏதோ ஒரு வகையில் சைடில் இந்த விஷயங்கள்லாம் லீக் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த அம்மா உள்ளே போகிறத விரும்பாத ஆட்கள் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்கன்றதான் விஷயம். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இந்த ஒரு லேயர் இருக்கு, இதை தாண்டி நம்மளால மேலே வளர முடியாது. என்டிகேல கிடைச்ச அளவுக்கான அந்த
வெளிச்சம் வந்து டிவிகேல நமக்கு கிடைக்காது அப்படின்றது அவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். காளியம்மாள் அவர்கள் ரொம்ப ஷூடான ஒரு பொலிட்டிஷியனும் கூட. நான் பார்த்த அளவுல இந்த பேட்டிலேயே அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கு. யோசிச்சு கேர்ஃபுல்லா தான் அவங்க பேசுறாங்க. எமோஷனலா ரேண்டமாலாம் எதுவும் பேசல. ஒரு ஸ்டேட்ஸ்மேன் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா அளந்து வார்த்தைகளை பேசுறாங்க. பட் இருந்தாலும் நான் எப்படி பார்க்குறேன்னா, காளியம்மாள் அவர்களுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். உங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே சைடு போக முடியாது. அப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? என்டிகேக்குள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு growth இல்லை. என்டிகேல கூடிய பிரச்சனை என்னன்னா, என்டிகே வந்து இன்னும் அவங்க அதிகாரத்தை ருசிக்கல. அவங்க ஒரு தமிழ் தேசிய கட்சி, சித்தாந்தம் எங்களோட ஐடியாலஜி தமிழ் நேஷனலிசம், ஸோ நாங்கள் இந்த டைரக்ஷனில் தான் போகன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களால கூட்டணி அமைக்க முடியாது, வேற கட்சிகளோட சேர்ந்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ தனியாக தான் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. தனியாக கண்டெஸ்ட் பண்ணால் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. மேபி ஒரு 10% votes மேக்ஸிமம் அவங்களால வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி சூழல் ஏற்படும் போது கட்சியில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு பார்லமெண்டேரியனாக மாறணும், அசம்பிளிக்குள்ளே போகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்ற ஆசைகள் நிறைய பேருக்கு டெஃபினட்டாக இருக்கும். அந்த ஆசைகள் இருக்கக்கூடிய ஆட்களை பெருசாக என்டிகேவால் அகாமடேட் பண்ண முடியாது. ஸோ என்டிகேல அதனால ஒரு பாயிண்ட் வரைக்கும் மேலே போனதுக்கப்புறம் சில லீடர்ஸ் வந்து அன்ஹாப்பி ஆவாங்க. அதுக்கப்புறம் வெளியே போகிறத பார்க்க முடியுது. குறிப்பாக ராஜீவ்காந்தி அவர்கள், கல்யாண சுந்தரம் அவர்கள், இப்போ காளியம்மாள் அவர்கள், வேற சில பேரும் அதே மாதிரி வெளியே போகிறாங்க. ஸோ என்டிகே கிட்ட இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இருக்கிற மாதிரியோ, பிஎம்கேக்கு இருக்கிற மாதிரியோ, காங்கிரஸ் பார்ட்டிக்கு இருக்கிற மாதிரியோ அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட அதிகாரம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏ சீட்ஸ் பகிர்ந்து கொடுக்க முடியாது, ஒரு 2 எம்பி சீட்ஸ் பகிர்ந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த கட்சியை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ காளியம்மாள் அவர்களை பொறுத்தளவில் என்டிகேக்குள்ள எவ்வளவு தூரம் வளர முடியுமோ அவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாங்க. இப்போ அந்த கட்சியை விட்டு அவங்க வெளியே போறாங்க. ஸோ அதனால இப்போ என்டிகேக்குள்ளேயும் உங்களுக்கு திரும்பி ரிவர்ஸ் போக முடியாது, ஏடிஎம்கே டிஎம்கேக்குள்ளேயும் நீங்க போக முடியாது. அவங்க எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கீங்க. வேற இருக்கக்கூடிய ஒரே வயபிளான ஒரு வாய்ப்புனா டிவிக்கு தான் பார்க்குறேன். டிவிக்கு அவங்களுக்கு பெர்ஃபெக்டான வாய்ப்பு கிடையாது, பெர்ஃபெக்டான ஆப்ஷன் கிடையாது. பட் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அவங்க தான் பார்க்குறேன். ஏன் பெர்ஃபெக்டான ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தளவில் டிவிகேவுக்கு பெரிய ஃபியூச்சர் கிடையாது. இப்போ என்டிகேவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவங்க கிட்ட ஐடியாலஜி இருக்கு, கேடர் பேஸ் இருக்கு, களத்துல இறங்கி அவங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஃபியூச்சர் அப்படின்றது வந்து ஆட்சி அதிகாரத்துக்கிட்ட போறதான ஃபியூச்சரா இருக்க முடியும். நம்ம அரசியல் பண்றோம் அப்படின்றதே ஃபியூச்சரா இருக்க முடியுமான்னு கேட்குறேன். நான் டிவிகேவுக்கு ஏன் பெரிய ஃபியூச்சர் இருக்காதுன்னு சொல்றேன்னா, ஒன்று அவங்களுக்கு ஐடியாலஜி கிடையாது, ரெண்டாவது அவங்களுக்கு பெரிய பார்ட்டி மெக்கானிசமும் கிடையாது. இப்போ அவங்க இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க மேபி ஒரு 10% votes மேபி மேக்ஸிமம் அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 or 12 கூட நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன்ல சஸ்டெயின் பண்றது கஷ்டம். இப்போ என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டி 1%லேருந்து 8% மாறுறாங்க. சஸ்டெயின் பண்றதே வந்து ஒரு பவரா இருக்க முடியுமா? பவர் கிட்ட போறதுனா முக்கியமான காரணியா இருக்கணும். பட் 10% நீங்க எப்படி பவர் கிட்ட போவீங்க? அந்த அந்த அரசியல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா போதுமான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நான் டிவிகேவை பற்றி பேசுகிறேன். ஸோ டிவிகே பற்றி பேசும்போது நம்ம என்டிகேவுக்கு வருவோம். நீங்கள் என்டிகே வச்சு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நான் இப்போ டிவிகேக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இந்த எலெக்ஷனில் 12% votes வாங்கலாம். ஸோ அவங்க ஒரு சீட் கூட அவங்க ஜெயிக்க போகிறது இல்லை. செகண்ட் எலெக்ஷனில் மக்கள் டிவிகேவை ஒரு மாற்றா பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது அவங்களுக்கு ஐடியாலஜியும் இல்லை. ஸோ ஐடியாலஜி இல்லைன்ற போது உங்களால் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கேடர்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் ஃபேன்ஸ் தான். என்டிகேவுக்கு அவங்களுக்கு ஓட்ஸ் பார்த்தோன்னா 1%லேருந்து 8% மாறுதுன்னா அது காரணம் அவங்களுக்கு ஐடியாலஜி இருக்கு. மற்ற எல்லா கட்சியுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஒரு ஓட் பேஸை வந்து வாங்குவாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு கீழே போவாங்க. இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இதுக்கு எக்ஸப்ஷன் வந்து என்டிகே மட்டும்தான். கீழே இருந்து ஆரம்பிச்சு மேலே வராங்க. இந்த 2 கேட்டகரியில டிவிக்கு எங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கீழே இருந்து மேலே போவாங்கன்னு நினைக்கிறீங்களா, மேலே இருந்து கீழே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார்ஸை பொறுத்தளவில் எப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தான் அவங்களுக்கு ஒரு ஹைப் இருக்கும். எப்படி கமலஹாசனுக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்தது, விஜயகாந்துக்கு ஒரு ஹைப் இருந்தது, டிஆருக்கு ஒரு ஹைப் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹைப் வந்து டக்குன்னு போயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். ஸ்டார் வந்து சினிமாவில் அடிச்சு தூக்குற மாதிரி அரசியலையும் பின்னிடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த விஷயத்தை பெருசாக டெலிவர் பண்ண முடியலன்ற ஒரு சூழல் ஏற்படும் போது ஸ்டார்ஸோட ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, ஸ்டார்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேன்ஸும் பார்த்தோன்னா ஐடியாலஜி ட்ரிவனாக இருக்க மாட்டாங்க. ஐடியாலஜி ட்ரிவன் கேடர் இருக்கான்ல, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் இருக்கான்ல, அவனால தான் கண்டினியூஸாக சஸ்டெயின்டாக அரசியல் பண்ண முடியும். காலத்தில் ஒரு 10 வருஷமோ ஒரு 15 வருஷமோ கீழே அரசியல் பண்ண முடியும். ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சினிமா ரிலீஸ் ஆகும்போது ஆக்டிவாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி அரசியலையும் அவங்க சினிமா மாதிரி தான் பார்க்குறாங்க. விஜய் இப்போ வண்டியில் வராருன்னா வண்டி மேலே ஏறுறது, இந்த விஷயங்கள் பண்ணுறது, அவர் வண்டியோட கதவை திறக்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இவங்களால பெருசாக களத்தில் அரசியல் பண்ண முடியாது. ஒன்ஸ் சோத்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஆக்டிவ் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் விஜயோட படத்தை பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அரசியலில் பெருசாக யூஸ் ஆக மாட்டாங்க. ஸோ என்னுடைய கேள்வி என்ன ஆகுதுன்னா,
டிவிகே வந்து அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்காது அப்படின்றது ஓகே. ஆனா என்டிகே நம்ம பார்க்கும்பொழுது இந்த 10% ஓட்டை வச்சுக்கிட்டே அரசியல் பண்ணா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா அவங்க இந்த இடத்துல இருந்து தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களால நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியலன்ற சூழல் ஏற்படும் போது நிறைய பேர் வெளியே கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய அந்த சூழல்லாம் ஏற்படுது. ஸோ அவங்களாலையும் பெருசாக கட்சியை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. என்டிகேல அட்ரிஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு. கட்சியிலேருந்து வெளியேறக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா அதிகமாக இருக்கு. நம்ம பார்த்த அந்த முக்கியமான ஆட்கள் தவிர வேற நிறைய பேரும் போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்தை கட்சியில் இருக்கவனுக்கு பகிர்ந்தும் கொடுக்கணும். அப்போதான் அவன் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருப்பான். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த எலெக்ஷன் என்டிகேவுக்கு டஃப்பாக இருக்கும். டெஃபினட்டா இந்த எலெக்ஷன் டஃப்பாக இருக்க போகுது. ஏன்னா யாரால டஃப்பாக இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து என்டிகே பொறுத்தளவில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரி, அவங்களோட டார்கெட் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். அது பிரிக்கிறதுக்கு புதுசாக இப்போ டிவிக்கேன்னு ஒரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு. ஸோ அந்த மார்க்கெட்டில் போட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு மார்க்கெட் இருக்குன்னு வச்சுப்போம், அதில் 4 கம்பெனிஸ் இருக்காங்க. 5ஆவதா புதுசாக இன்னொரு பெரிய ஒரு கம்பெனி வந்தால் நேச்சுரலாக போட்டி வந்து அதிகமாகும். அது ஒரு சிக்கல். விஜயால சீமானுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இருக்கு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 24ல் ஏடிஎம்கே பிஜேபி தனியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தனியாக கண்டெஸ்ட் பண்ணும்போது மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா 2 பேருமே வீக்காக இருக்காங்க, அப்போ நம்ம பேசாமல் புதுசாக ஒரு கட்சிக்கு வாக்களிக்கலாமேன்னு யோசிப்பாங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கை கோர்த்துட்டாங்க. அப்போ மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த அலையன்ஸ் மேலே வரும். ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம வாக்களித்தோம்னா திமுகவை வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வரும். ஸோ அந்த வகையிலையும் இந்த தடவை என்டிகேவை சூஸ் பண்ணுறதை விட இந்த அலையன்ஸுக்கு ஓட்டு போட்டால் நம்ம திமுகவை வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் சில மக்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் எப்படி பார்க்குறேன்னா என்டிகே ட்ரெடிஷ்னலாக ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் இருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேர் அவங்க ஹோல்டு பண்ணாலே பெரிய விஷயம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் பெரிய ஒரு குரோத்தாக பார்க்குறேன். பட் நீங்கள் சொன்னது போல் அது வந்து பெருசாக சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. பட் என்னோட பார்வை என்னன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் 31ல் அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டஸ் ஸ்கோருக்கு பாருங்கள், டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஸ்டாட்டஸ் ஸ்கோருக்கு பாருங்கள், அது ஏதோ ஒரு வகையில் ஷேக் ஆயிடுச்சுன்னா மக்கள் பெரிய அளவில் என்டிகே மாதிரியான பார்ட்டியை நோக்கி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ திமுக கண்டினியூஸா 2 டைம்ஸ் அவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜெயிச்சதே இல்லை. ஒரு தடவை ஜெயிப்பாங்க, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வருவாங்க. 2 டைம்ஸ் கண்டினியூஸா ஜெயிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப ஓட்ஸ் வந்து அப்ப என்ன ஆகும், 31ல் திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம வேற சக்திகளை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கு, வேற அரசியல் சக்திகளை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்குன்ற ஒரு இடத்துக்கு மக்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும் போது growth வந்து ரேப்பிடா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எப்பவுமே பொலிட்டிக்ஸ்ல வந்து ஒரு பார்ட்டி அப்படியே ஸ்லோவா வளர்ந்து போய் அதிகாரத்தை கைப்பற்ற மாட்டாங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்லோவா வளருவாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு ரேப்பிடான ஜம்பும் சில நேரங்கள்ல இருக்கும். இப்போ ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்லாம் அப்படிதான், ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்லோவா க்ரோ ஆனாங்க, அப்புறம் பட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு ரேப்பிட் ஜம்ப் இருந்தது. அதனாலதான் ஆம் ஆத்மி கட்சி குஜராத்ல ஸ்லோவா வளரும் போதே புரிஞ்சுக்கிட்டாங்க. 12% வாங்கும் போதே பிஜேபிக்கு புரிஞ்சிருச்சு ஆம் ஆத்மி டேஞ்சர், அங்க குஜராத் வந்து மோடியோட ஹோம் கிரவுண்டும் கூட. ஸோ டஃபா டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு ஸ்டெடியா ஸ்லோவா ஒரு growth % அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரேப்பிடா ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னோட பார்வை. ஓகே, நேற்று வந்து டிவிகேவுடைய பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோவையில் வந்து நடந்தது. 2 நாள் கருத்தரங்கமாக நடந்தது. அந்த ரோட் ஷோலாம் போகும்பொழுது நல்ல ஒரு கூட்டம் நம்மளால பார்க்க முடியுது. அவங்க ரசிகர்களா தொண்டர்களா அப்படின்றதுலாம் வேற, ஆனா நல்ல ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் வந்து காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் இல்லை அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த கூட்டம் வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா? இந்த கூட்டம் வந்து யாருக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இது காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது, இது விஜய்க்காக வந்த கூட்டம். ஸோ அதில் ஒரு பாசிட்டிவும் இருக்குது, ஒரு நெகட்டிவும் இருக்குது. காசுக்காக வரல, விஜய்க்காக வந்தாங்கன்னா அது பெட்டர் தான். காசுக்காக வர கூட்டத்தை விட விஜய்க்காக வர கூட்டம் பெட்டரான ஒரு கூட்டம். பட் இந்த கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அவங்க பொலிட்டிக்கல் க்ரௌடும் கிடையாது, அவங்க அரசியல் மாற்றத்துக்காக வந்த கூட்டமும் கிடையாது, ஐடியாலஜிக்காக வந்த கூட்டமும் கிடையாது. அவங்க விஜய்ன்ற ஒரு இண்டிவிஜுவலுக்காக வந்த கூட்டம். ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட் போடுவாங்க, டெஃபினட்டாக ஓட் போடுவாங்க. பட் என்னன்னா ஃபேன்ஸை பொறுத்தளவில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா ஃபேன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக ஓட் போடுவாங்க. ஆனால் விஜய் ஃபேன், 1 விஜய் ஃபேன் இஸ் ஈக்குவல் டு 1 vote. ஆனால் இது நல்ல ஐடியாலஜி ட்ரிவன் கேடர் இருக்கான் இல்லையா, அந்த கேடர் வந்து ஒரு ஆளாக இருந்தாலும் அவனால் இன்னும் 10 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவன் ஒரு டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுவான், ஒரு காலேஜில் உட்காந்து அரசியல் பேசுவான், ஃபேமிலி ஃபங்க்ஷனில் உட்காந்து அரசியல் பேசுவான். அந்த விஷயங்களை விஜய் ஃபேன்ஸால் பண்ண முடியாது. விஜய் ஃபேன்ஸால் ஓட் போட முடியும். ஸோ ஒரு ஃபேனால் ஒரு ஓட்டு போட முடியும். அதை தாண்டி அரசியல் தாக்கத்தை சொசைட்டியில் ஏற்படுத்த முடியாது. எப்படி 50களில் டிரெவிடியன் மூவ்மெண்ட்டில் இருந்த ஆட்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு அரசியல் இருந்தது,
ஸோ களத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு குட்டி பத்திரிகையை ஆரம்பிப்பாங்க, மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, பார்பர் ஷாப்பில் பேசுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இப்போ என்டிகே ஆட்கள் எடுத்துக்கோங்க, அவங்க ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸ். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, நான் பேசிக்கிட்டே இருக்கிறது, என் கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஏன்னா நாளைக்கு நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு உண்டு. விஜயோட ஃபேன்ஸுக்கு அதெல்லாம் இருக்காது. அவங்ககிட்ட நீங்கள் என்ன அரசியல்னு கேட்டிங்கன்னா அந்த புரிதல்லாம் பெருசாக இருக்காது. அந்த புரிதல் பெருசாக இருந்திருந்தா காருக்கு மேலே அவங்க ஏறிக்க மாட்டாங்க. அவங்க காருக்கு மேலே ஏறினதுக்கான காரணம் என்னன்னா, என் தலைவனை பார்க்கணும், ஐடியாலஜிலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, என் தலைவனை நான் பார்த்துடணும் அப்படின்றதுக்காக ஏறுறாரு. ஸோ அவரை பொறுத்தளவில் அதுதான் அவரோட லைஃப்ல பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட். இல்லை சார், இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க போனா தலைவர் இறந்துட்டாருன்னு தீ குளிக்கிறது இருக்குல்ல, இப்போ தலைவரை பார்க்கறது கார் மேலே ஏறது நம்ம பெருசா ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கலாமா? நான் பெருசா அதை மட்டுமே பெருசா பார்க்கல, அதை ஒரு இண்டிகேட்டரா பார்க்குறேன். இப்போ விஜயோட கட்சியை பொறுத்தளவில் அந்த கட்சியோட ஐடியாலஜி மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பை விட, அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடு மேலே இருக்கிற ஈர்ப்பை விட, அந்த கட்சி தொண்டர்களுக்கு தலைவர் மேலே தான் அதிகமான ஈர்ப்பு இருக்கு. அந்த தலைவரை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்சி கொலாப்ஸ் ஆகிடும். திமுக அப்படி கொலாப்ஸ் ஆகாது, அதிமுக அப்படி கொலாப்ஸ் ஆகாது, என்டிகே அப்படி கொலாப்ஸ் ஆகாது, பிஜேபி அப்படி கொலாப்ஸ் ஆகாது. இது ஒரு சிக்கல். ஸோ அந்த கட்சியில் கூடிய லீடரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இது ஸ்டார்டிங்கில் அதிமுகவுக்கும் பொருந்துமே, எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக இருந்தப்ப ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் இதை சொல்லலாம்ல, கட்சி ஆரம்பித்த முதல் வருஷம் ஏடிஎம்கே ஆரம்பிச்சிட்டாங்க, மைனஸ் எம்ஜிஆர் அந்த கட்சி வீக் தானேன்னு சொல்லலாம். பட் எம்ஜிஆர் அவர்களோட அதிமுகவை பொறுத்தளவில் ஒன்று, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஐடியாலஜி இருந்தது, அவர் ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஆள் தான், அவருக்கு ஐடியாலஜி இருந்தது. கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். திமுகன்ற ஒரு பெரிய பிரதான திராவிட கட்சி இருக்குது, அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு வேற எந்த ஃபோர்ஸஸும் இல்லை. மக்களுக்கு பின்னுக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லை, காங்கிரஸ் கிட்ட போகிறதுக்கும் விருப்பம் இல்லை. ஸோ திமுகவுக்கு மாற்று வேணும் அப்படின்ற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்குது, அதை எக்ஸாக்டாக அவர் யூஸ் பண்ணுறாரு. ஒன்று, அவருக்கு ஐடியாலஜி இருக்குது, ரெண்டாவது அந்த ஐடியாலஜி வெல்வதற்கான புற சூழலும் இருக்குது. விஜய் அவரோட கட்சியை பொறுத்தளவில் அவருக்கு ஐடியாலஜியும் கிடையாது, இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கட்சி இங்க டேக் ஓவர் பண்றதுக்கான புறசூழலும் கிடையாது. ஸோ இதெல்லாம் இல்லாம வேக்கம் இல்லையா இங்க, ஒரு ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மையார் இல்ல அப்படி இருக்கிறது, அப்புறம் வந்து திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான கட்சி இல்லைன்னு ஒரு பார்வை இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டிவிகேக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுக்காதா? இப்போ இதுல 2-3 விஷயம் இருக்கு. இப்போ நம்ம விஜய் செய்ய முயற்சி பண்றது என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அவரோட விருப்பமா இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் சொல்றதும் அதுதான், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஒன்றை ஏற்படுத்தணும். இப்போ 60s தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்குது. நேஷனல் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதுக்கப்புறம் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது, ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. ஸோ இது ரேடிக்கலான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். இதை நீங்கள் ஏற்படுத்தணும்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸை நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்ச், அதுக்கு தேவையான ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்மை நீங்கள் போடணும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. ஸோ இப்போ திராவிடன் பார்ட்டிஸ் என்ன பண்ணாங்க, அதுக்கு தேவையான வரலாறு கட்டமைக்கிறாங்க, தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்ற விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க, ஒரு கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு அரசியலை வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஏற்படுத்தணும்னா, அந்த சிஸ்டமை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு இதெல்லாம் அவசியம். நீங்கள் வரலாறை மீட்டெடுக்க வேண்டியிருக்கு, கலாச்சார பண்பாடை மீட்டெடுக்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கணும், இதெல்லாம் வச்சு பண்ணணும். இது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ். இதுக்கு ஒரு பெரிய ஒரு செயின். இது வேற. இப்போ விஜய் அவர்களால் தனியாக எவ்வளோ தூரம் போக முடியும்னா, கமல்ஹாசன் என்ன பண்ணாரோ, விஜயகாந்த் என்ன பண்ணாரோ அந்த அளவுக்கு போக முடியும். ஸோ நீங்கள் சொல்கிற பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்கு இல்லையா, இப்போ திராவிடியன் சிஸ்டம் இருக்குது, இந்த சிஸ்டமுக்குள்ள சில வேக்கும் சில காலகட்டங்களில் ஏற்படும். குறிப்பாக இப்போ கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இறந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. இது இந்த சிஸ்டம்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிஸே இதை வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. மேபி விஜய் கொஞ்சம் ஃபில் பண்ணலாம் இந்த ஸ்பேஸை. பட் நான் சொல்கிற பொலிட்டிக்கல் சேஞ்சுன்றது வேற. எப்படி நேஷனல்ல இருந்து ரீஜனலாக மாறிச்சோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய திராவிடியன் பார்ட்டிஸ்லேருந்து இன்னும் ஹைப்பர் ரீஜனலாக தமிழ் மக்களோட எக்ஸ்க்ளூசிவ் ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரணும். அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து டெஃபினட்டாக விஜய்கிட்ட கிடையாது. ஸோ அந்த வேக்கும் இப்போ ஏற்படவும் இல்லை. அந்த சிஸ்டம் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரியான வேக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த வேக்கும் ஏற்பட்டாலும் அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து விஜய்கிட்ட கிடையாது. ஏன்னா அதுக்கான ஐடியாலஜி விஜய்கிட்ட கிடையாது, ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டு தேவையான மற்ற விஷயங்களும் கிடையாது. ஓகே, அவர் இன்னொன்றும் அந்த மீட்டிங்கில் பேசும்பொழுது சொல்கிறாங்க, மக்களோடு போங்க, மக்களோடு பேசுங்க,
மக்களுக்கானதை செய்யுங்க, மக்கள் வந்து நம்மளை ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் கூட, அதாவது கிரவுண்ட் பாலிடிக்ஸ் தான் எடுபடும் அப்படின்றதுனால தான் இந்த பூத் கமிட்டி மீட்டிங், அப்புறம் மக்களோடு போங்க அப்படின்ற அந்த ஸ்பீச், இதெல்லாம் பார்க்கலாமா? எனக்கு நான் இப்போ விஜய் அவர்களோட கட்சியை பற்றி நிறைய பேசும்போது நிறைய நேரம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ பெரிய வெறுப்பு இருக்கு போல உனக்கு டிவி கிட்ட, அதனால இதெல்லாம் பேசலாம்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நீ அந்த கொஸ்டின் கேட்குறீங்க, அதனால நான் பேசுகிறேன். இது என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், மக்களோட இஷ்யூஸை பேசணும். அதுதான் ப்ராப்பரான ஒரு கட்சி. அந்த கட்சியால் தான் பெருசாக மக்கள் மத்தியில் வளர முடியும். ஆனால் நீங்கள் இப்போ இந்த கட்சி எடுத்துக்கோங்க, டிவிக்கு எடுத்துக்கோங்க, அவங்க மக்கள்கிட்ட நெருங்கவே இல்லையே. இந்த லாஸ்ட் ஒரு 1.25 வருஷமா அந்த கட்சி வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ தடவை விஜய் அவர்கள் வெளியே வந்திருப்பாரு, எவ்வளவு சோஷியல் இஷ்யூஸை அவர் கையில் எடுத்திருப்பார். இந்த கட்சியோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே எலெக்ஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கு. பிஜேபி இன்னைக்கு எலெக்ஷன் ஃபோக்கஸ்டான பார்ட்டி தான். முக்கியம் தானே, அது முக்கியம் தான். அதான் நான் இப்போ பிஜேபி எக்ஸாம்பிளுக்கு வரேன். இப்போ பிஜேபி எலெக்ஷன் ஃபோக்கஸ்ட் பார்ட்டி தான். எப்போவுமே அவங்க எலெக்ஷன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு எலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எலெக்ஷன் மோட்லேயே அவங்க இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க சில இஷ்யூஸை கையில் எடுத்து அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு 50 years அவங்க கிரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேபி டைரெக்டாக பிஜேபியாக இருந்தாலும் அதுக்கு அதோட வேர்கள் பார்த்தோன்னா வேறு இடங்கள்லையும் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணி ஒரு பேஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதிகாரத்தை தக்க வைக்கணும் அப்படின்ற இடம் வரும்போது அவங்க எலெக்ஷன் ஃபோக்கஸ்ட் பார்ட்டியாக மாறுறாங்க. இன்னைக்கு திமுகவும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஃபோக்கஸ் பார்ட்டி தான். ஏன்னா அதிகாரத்தை கைப்பற்றியாச்சு, அதை தக்க வைக்கணுன்றதுக்காக எலெக்ஷன் ஃபோக்கஸ் பார்ட்டியாக இருக்காங்க. பட் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இஷ்யூ ஃபோக்கஸ் பார்ட்டியாக இருந்தாங்க. எல்லா இஷ்யூஸும் கையில் எடுக்கிறது, ஒரு இஷ்யூவை கையில் எடுத்தாச்சுன்னா வரலாற்று ரீதியாக அந்த இஷ்யூவை அணுகுறாங்க. ஸோ வரலாற்று ரீதியாக தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, அதுக்கு சொல்யூஷன் பேசுகிறாங்க, மக்களை திரட்டுறாங்க, போராட்டங்கள் நடத்துகிறாங்க. இதெல்லாம் பண்ணி தான் அதிகாரத்துக்கு வராங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வரது லேட்டாக வரீங்க. 26 எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் 24ல் நீங்கள் வரீங்க. வந்ததுக்கு அப்புறமும் இஷ்யூஸ் எதுவுமே நீங்கள் கையில் எடுக்கல. நான் அதிகாரத்தை கைப்பற்றணும், நான் சிஎம் ஆகணும், என் கட்சி பவருக்கு வரணும், அதுக்கு என்ன எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடலாம் அப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே யார் பிகேவோட வரீங்க. உங்கள் கட்சியில் தலைவர்களை விட ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் அதிகமாக இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி, பிகே, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் இஷ்யூஸை டச் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இந்த நம்பர் கேம்ஸில் தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. இப்பயும் நீங்கள் பூத் கமிட்டி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, நல்ல விஷயம் அதெல்லாம். ஆனால் நீங்கள் முதல்ல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, தமிழ் மக்களுக்கு நீ 1008 பிரச்சனை இருக்குது, அதை ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி இன்வால்வ் ஆக போகிறோம், சொசைட்டியில் என்ன மாதிரி இம்பாக்டை நம்ம ஏற்படுத்த போகிறோம், அதெல்லாம் நீங்கள் ஒரு 5 வருஷம் பண்ணதுக்கப்புறம் 5வது வருஷம் எலெக்ஷன் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பூத் கமிட்டியை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், நிர்வாகிகளை கரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணலாம். இதெல்லாம் அப்போ தானே பண்ண முடியும். முதல்ல நீங்கள் 5 வருஷம் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணாதானே யாரெல்லாம் ஸ்ட்ராங்கான ஆட்கள்னு தெரியும் உங்களுக்கு. லோக்கலில் எந்த லீடர்ஸ்லாம் கரெக்டாக நடவடிக்கை எடுத்திருக்கான்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பூத் கமிட்டி லீடர்ஸ்லாம் நீங்கள் போட முடியும், ரீஜனல் லீடர்ஸ்லாம் நீங்கள் போட முடியும். அதை எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வரீங்க, வந்துட்டு குயிக்காக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெக்கானிசம்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களோட நோக்கம் என்ன, பவருக்கு வரணும் அப்படின்றது அவங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது. இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணணுன்றது உங்கள் நோக்கமாக இல்லை. இது எனக்கு என்னமோ இந்த அப்ரோச்சில் ஸ்டார்டிங்லேருந்தே பெரிய விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம டிவிகேவை விமர்சித்து நம்ம பேசுகிறோம். எது விஜய் மேலே எந்த கோவமும் கிடையாது, அந்த கட்சி மேலேயும் எந்த கோவமும் கிடையாது. இன்ஃபேக்ட் விஜய் மேலே பெரிய மரியாதை தான் உண்டு. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். பட் என்னன்னா இந்த ஃபீல்ட் பொலிட்டிக்ஸ்னு வரும்போது அவரோட ஸ்டாண்டையும் அவரோட நடவடிக்கையும் நம்ம ஏற்றுக்கல. பட் சினிமான்னு வரும்போது அஃப்கோர்ஸ் அவர் ஒரு லெஜண்ட் தான் சினிமாவில். நான் லெஜண்டே சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு அவர். இப்போ டிவிகேவுடைய கூட்டணி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவங்க குறிப்பாக டார்கெட் பண்ணது மாநாட்டிலே வந்து விசிகாவை டார்கெட் பண்ணி தான் அவங்க ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து திருமாவளவன் அவர்கள் பாண்டிச்சேரியில் பேசும்பொழுது சொல்கிறாங்க, டிவிக்கே கொடுத்த ஆப்ஷனையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி திமுகவோடு தான் தொடருவோம் அப்படின்றது எங்கள் கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவிக்கிறார். ஸோ ஏடிஎம்கே வருவாங்கன்னு பார்த்தாங்க, ஏடிஎம்கேவும் டிவிகேவும் சேருவாங்கன்னு பார்த்தாங்க, அதுவும் ஏற்பட இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. டிவிகேவோடு யாராவது கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? டிவிகேவுக்கு அந்த கூட்டணி ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ டிவிகேவுக்கு கூட்டணி ஆப்ஷன் இருக்கிறதா எனக்கு தெரியல. என்டிகே மாதிரி தான், அவங்களும் தனியாக தான் போய் ஆகணும். என்டிகேவை பொறுத்தளவில் அவங்க தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டினாங்க. ஸோ மற்ற கட்சிகளோட எங்களால் கூட்டணி வைக்க முடியாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. பட் டிவிகேவுக்கு சிக்கல் என்னென்னா, ப்ராக்டிக்கலாக அவங்களால யாரோடையும் கூட்டணிக்கே போக முடியாது. அவங்களுக்கு பெரிய ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லைனாலும் அவங்களால பெருசாக எந்த கூட்டணியும் வைக்க முடியாது. அது காரணம் என்னென்னா, அவங்கள முதல்ல கிரவுண்டில் உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு 10% ஓட்டு இருக்குன்றது ப்ரூவ் ஆனால் தான் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும். டிவிகேவுக்கு ஸ்ட்ரென்த் என்னன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது டிவிகே தரப்புல என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 20 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்காது இல்லை, அது நமக்கு தெரியும்ல பர்சன்டேஜ்.
இப்போ என்னன்னா ஓகே, இப்போ சரி 10% ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போம். 10% இருக்கு. ஆனால் இப்போ டிவிக்கு 20% சொல்றாங்க. அப்போ நெகோஷியேட் பண்றதே கஷ்டம் இல்லை. 10க்கும் 20க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நானுமே 1-2 இருக்குன்னு சொல்ல, அதை தாண்டி விஜய்க்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு. ஒரு அலைன்ஸ் வந்து சேர்ந்தாலே ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். ஆனால் நீங்க எதுக்கு நெகோஷியேட் பண்ண போறீங்க? 10% ஓட்டுக்கு நெகோஷியேட் பண்ண போறீங்களா, 20% ஓட்டுக்கு நெகோஷியேட் பண்ண போறீங்களா? 10% ஓட்டுக்கு நெகோஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 சீட் கிடைக்கும் மேக்ஸிமம். 20% ஓட்டுக்கு நெகோஷியேட் பண்றீங்கன்னா நீங்க 75 சீட்ஸ் நீங்க கேட்க போறீங்க. ஸோ இப்போ எதுக்கு நீங்க நெகோஷியேட் பண்ண போறீங்க? இது ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கு. அது 10% நெகோஷியேட் பண்ணாலுமே அது ரிஸ்க் தான் அதிமுகவை பொறுத்தளவுல. டிவிகே பொறுத்த ஆமா, அதிமுக பொறுத்தலாம் ரிஸ்க். ஏன்னா அவங்க கீழே தான் சீட்ஸ் இருக்கு. டிவிகே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. டிவிகே அதிமுக கூட்டணி, அதிமுகவுக்கு அதுவும் ரிஸ்க் இல்ல. சோ நம்ம 10% ஓட்டு இவனுக்கு இருக்குன்னு நினைச்சு நம்ம சீட்ஸ் கொடுக்குறோம். எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, பெருசா வேல்யூ ஆட் பண்ணலன்னா அந்த கட்சிக்கு நஷ்டம். ஏன்னா நீங்க டிவிகேவுக்கு அதிகப்படியான சீட்ஸ் கொடுக்க அதோட பாதிப்புகளை அதிமுக ஃபேஸ் பண்ணுவாங்க. டிவிகேவுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்க கையில எதுவுமே கிடையாது. ஆனா அதிமுக ஒரு பெரிய கட்சியை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 10 சீட்டை வேற ஒரு கட்சி கொடுக்குறீங்கன்னா அது அதிமுகவுக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த 10 சீட்ஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் லாஸ்ட் 5 இயர்ஸ் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. என்ன நம்பிக்கையில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? இந்த எலெக்ஷன்ல எனக்கு சீட் கிடைக்கும், ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க தூக்கி அந்த 10 சீட்ஸை தூக்கி டிவிகே கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், கட்சிக்குள்ள அது சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ அதனால அப்படி நீங்க எக்ஸ்ட்ரா சீட்ஸை கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒர்த்தியான பார்ட்டியா டிவிக்கு இருக்கணும். இது அதிமுகவுக்கு பெரிய ரிஸ்க். அது ஒரு சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதனால ஈஸியாக அவங்களால தூக்கி கொடுத்துட முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு பார்ட்டியால, பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியால அவங்க கூட போய் அலைன்ஸ் வைக்க முடியாது. அதே மாதிரி டிவிகேவுக்கும் திமுகவோட போக முடியாது. ஏன்னா டிவிகேவை பொறுத்தளவில் அவங்க ஃப்ரெஷ்ஷான பார்ட்டி. ஸோ நாங்கள் ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றது அவங்களோட கிளைமா இருக்கு. நீங்க போய் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே போய் அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா நாங்க ஒரு புது கட்சி அப்படின்ற அந்த இமேஜ் உடஞ்சு போயிடும். மக்கள் எப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க? இவங்களும் ஜஸ்ட் another பார்ட்டி. கம்யூனிஸ்டுகள் போல, எம்டிஎம்கே போல, டிஎம்டிகே போல மற்ற கட்சிகளை மாதிரி இவங்களும் ஒரு கட்சி தான், மாற்றலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மாற்று அரசியல் வேணுன்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. பட் அதை ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நீங்க இழந்துருவீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. அதனால அவங்களால போய் சேர முடியாது. அப்புறம் விஜய் வந்து இபிஎஸ் அவர்களோட ஜூனியர் பார்ட்னராக தான் போய் சேரணும். 30 சீட்டை வாங்கிட்டு ஜூனியர் பார்ட்னராக போய் சேரணும். அது விஜயோட இமேஜையும் உடைச்சிடும். விஜயோட ரசிகர்கள் அவர் பெரிய ஒரு ஸ்டார், கண்டிப்பாக சிஎம் மெட்டீரியல்னு அவரை பார்க்குறாங்க. அந்த இமேஜும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் முடிஞ்சிடும். நீங்கள் 30 சீட்ஸுக்கு போய் ஏடிஎம்கேயோட செட்டில் ஆனீங்கன்னா அதான் உங்களோட பீக். அதோட உங்களோட லிமிட் செட் ஆகிடும். அப்போ கூட்டணி ஆப்ஷன் அப்படின்றதே டிவிகேக்கு இப்போதைக்கு இல்லை, 100% இல்லைன்னு தோணுது. இப்போ விசிகாவுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக திருமாவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுது சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நாங்கள் உதறிட்டு திமுக கூட இருக்கோம் அப்படின்னு வந்து அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது வந்து திமுகவில் சீட் நெகோசியேஷனை வந்து அதை ஏற்றுவதற்கான ஒரு ஸ்பீச்சாக எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ ரீசெண்டாக திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டிவிகேவோட சேர்றதுக்கான டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு, பட் நாங்கள் அதை ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே போல விஜய் அவர்கள் அம்பேத்கரோட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணார் இல்லையா, அந்த விழாலையும் எங்களை கூப்பிட்டாங்க. பட் அங்கே நாங்கள் ஏன் போகலைன்னா அது பாஜகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிரும், அதனால நாங்கள் அங்கேயும் சேரல, அந்த மீட்டிங்கை நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். அதே மாதிரி அதிமுகவும் அவங்களோட டோர்ஸை ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. எங்களை உள்ளே கொண்டு வரணுன்ற முயற்சிகள்லாம் ஈடுபட்டாங்க, நிறைய விஷயங்களையும் ஆஃபர் பண்ணாங்க, பட் அதையும் நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறார். அது போக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இப்போ பாஜக, அதிமுகன்னு எல்லா கட்சிகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எங்களுக்கு கிடையாது, அந்த திறமையும் விசிகேவுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் அவர் சொல்கிறார். ஸோ இதை அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ பிஎம்கே கிரவுண்டில் டோர்ஸை ஓப்பனாக வச்சுருக்காங்க, எல்லா சைட்லேயும் அவங்க பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. ஈவன் அவங்க திமுகவையும் ஒரு ஆப்ஷனாக தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, திருமாவளவன் அவர்கள் ஸ்ட்ராங்காக சில விஷயத்த இந்த ஸ்பீச்சில் அவர் பேசுகிறார். பிஎம்கே இருக்கக்கூடிய அலைன்ஸில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறார். ஒன்று, நாங்கள் இந்த அலைன்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கோம், எந்த சைடும் டிவியேட் ஆகாமல் இந்த அலைன்ஸ்லேயே ட்ராவல் ஆகிருக்கோன்றதை சொல்கிறாரு. ரெண்டாவது, பிஎம்கே இருக்கக்கூடிய அலைன்ஸில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறார். ஸோ இந்த மெசேஜ் அப்போ யாருக்கு? இது திமுகவுக்கு தான். உங்கள் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்திருக்கோம், ஸ்ட்ராங்காக நிற்கிறோம்,
பிஎம்கே உள்ள வந்தா நாங்க வெளியே போயிருவோம்னு அவர் சொல்றாரு. எனக்கு வந்து ஆப்ஷனை விட்டுட்டு நான் அவங்க கூட நிக்கிறேன் ஆமா அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு அவர். ஸோ பிஎம்கே உள்ள வந்தா நான் வெளில போயிடுவேன். ஸோ பிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் சரிதான், அவங்க உள்ள வந்தாங்கன்னா நாங்க உள்ள இருக்க மாட்டோம், வெளில போயிடுவோம் அப்படின்ற ஒரு மெசேஜை அவர் அனுப்புறாரு. ஸோ திருமா அவர்கள் பேசுற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆனா வெளியே போனாலுமே அவருக்கான ஆப்ஷனும் வெளியே இல்ல பெருசா கிடையாது. அதுதான் இதுக்கு முன்னாடி பேசும்போது திருமாவளவன் அவர்கள் திமுகவே நாங்க நம்பி இருக்கோம்லாம் கிடையாது, வெளியில எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸும் இருக்குன்ற விஷயத்தையும் அவரு சொல்றாரு. பட் ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்களுக்கும் விசிகேவுக்கும் பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களால அதிமுக பாஜகவோட போய் சேர முடியாது. ஏன்னா பாஜக எதிர்ப்பு அரசியலை அவங்க கையில் எடுத்து ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க. ரெண்டாவது என்டிகேவோடையும் போய் சேர முடியாது. என்டிகேவோட போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்ஸ் கிடைக்குமே தவிர சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகாது. மூணாவதா உங்களுக்கு டிவிகேவோடையும் போக முடியாது. ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு சீட்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது. இப்போ விசிகே மாதிரியான பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அவங்க என்டிகே மாதிரி சீட்ஸ் இல்லாமல் கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பழகிட்டீங்க, சீட்ஸ் வாங்கி பழகிட்டீங்க, அதிகாரத்தை ருசித்து பழகிட்டீங்க. ஸோ இப்போ திமுக ஒரு சைடில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதிமுக ஒரு சைடில் உங்களுக்கு சில உதவிகள்லாம் பண்ணுவாங்க, அது போக உங்களுக்கு கொஞ்சம் சீட்ஸ்லாம் கிடைக்கும், அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இன்னைக்கு கட்சிக்காரங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது பொலிட்டிக்ஸில். ஸோ இப்போ விசிகே அவங்க அதிகாரத்தை ருசிச்சு பழகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தேவை, கண்டிப்பாக கட்சிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க, நமக்கு சில சீட்ஸ் தேவைன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால எந்த கூட்டணியில் போனால் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் விசிகேவை பொறுத்தளவில். சீட்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் ரிஸ்க் எடுப்போம் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்களால பண்ண முடியாது. கம்மியான சீட்ஸ் கிடைச்சாலும் வின்னிங் சீட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் நீங்கள் சொன்னது போல் விசிகேவுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்னு தான் பார்க்குறேன்.